எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோல சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம், எது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கறத குறித்து பேசியிருந்தேன். ரொம்ப உபயோகமா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. பட் அந்த வீடியோல நிறைய பேர் தேங்காய் எண்ணெய் குறித்த பல டவுட்டுகள், சந்தேகங்களை கேட்டிருந்தீங்க. சில பேர் இன்னும் ஒரு படி மேலே போய் நீங்க இதை பத்தி ஆராய்ச்சிகள்ல சரியா பண்ணல, ரிசர்ச் பேப்பர்லாம் நிறைய போட்டிருக்காங்க, அமெரிக்காவிலலாம் இதுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு, இப்போ தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா நான் அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இது குறித்து எல்லா விஷயங்களையுமே படிச்சு பார்த்துட்டு தான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். கண்டிப்பா அமெரிக்காவில் வந்து எப்படி இந்தியாவில் வந்து ஒரு சாதாரண பொருளை நல்லா விளம்பரம் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி நல்லதுன்னு சொல்லி மக்களுக்கு விற்பாங்களோ அதே கதை தான் இப்போ அமெரிக்காவில் நடக்குது. ரொம்ப பயங்கரமான மார்க்கெட்டிங் தான் போயிட்டு இருக்கே தவிர உண்மையிலேயே இது குறித்து நடந்த ஆராய்ச்சிகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்கன்க்ளூசிவா இருக்கு, அதாவது இது அந்த ஆராய்ச்சியோட முடிவை அப்படியே மனிதர்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்கக்கூடிய அளவில் இல்லை. ரெண்டு, லெபார்டரி அனிமல்ஸ், லேப் அனிமல்ஸ்ல தான் இந்த ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம டயட்ல நம்ம உணவுல சேர்த்துக்கும் போது பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு சரியான ஆதாரம் இன்னுமே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம உணவுல சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது பெரிய அளவுல பயன் அளிக்கக்கூடியதா தெரியல. சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு எண்ணெய்கள் அதிகமா இருக்கிறதுனால அதை பயன்படுத்தினால நம்ம இதயத்துக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னி வரைக்கும் உண்மை. அதே சமயம் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் எண்ணெய்க்கு சில நிரூபிக்கப்பட்ட ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்ட சில நல்ல குணங்கள் இருக்கு. முதல் விஷயம், தோள்கள். நம்ம தோள்கள் வந்து வறண்டு போய் காஞ்சிருந்தா அப்படிங்கிற சமயத்தில் நம்ம தேங்காய் எண்ணெயை நம்ம தோலுக்கு அப்ளை பண்ணுறது மாய்ஸ்டர், ஈரப்பத கண்டென்ட்டை அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நம்மளுக்கு எந்த விதமான தோல் நோய்கள், முக்கியமாக எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய தோல் வறண்டு போய் ரொம்ப வெள்ளையாக ஆகும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்து சாதாரண எறும்பு கடிச்சா தோல் தடிக்கிறது இல்லையா, அந்த கண்டிஷன், சாதாரண கண்டிஷன் வரை தேங்காய் எண்ணெய் நம்ம தோலுக்கு அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஈவன் இன்ஃபெக்ஷன், ஒரு பாக்டீரியா கிருமி, ஃபங்கஸ் கிருமினால உண்டாகக்கூடிய தோல் தொற்றுகளுக்கு கூட இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு 20-50% வரை நல்ல பெனிஃபிட் இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா அது பாக்டீரியா கிருமி, ஃபங்கஸ் கிருமி, அதுக்குரிய ஆயின்மெண்ட், மெடிசின் போட்டாலும் கேட்கும். இதுவும் நம்ம தோலை பாதுகாக்கும், இந்த தொற்றுகள் ஏற்படாமையும் பாதுகாக்கும். ஸோ நம்ம தோள்களுக்கு ஒரு நல்ல மருந்து அப்படின்னு தேங்காய் எண்ணெயை சொல்லலாம். ரெண்டாவது, நம்ம உதடுகள் காஞ்சி போறது அந்த மாதிரி இந்த குளிர்காலத்துலலாம் ஏற்படும். அந்த மாதிரி சமயத்திலையும் லிப் பாம் அப்படின்னு நம்ம கடையில் போய் ஒரு வேசலின் வாங்குறதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணாலே போதும், அது நம்ம உதடுகளை நல்லபடியாக பாதுகாக்கும். அது நம்ம தலைக்கு தேங்காய் எண்ணெய் தடவுறது அப்படிங்கிறது மிக மிக நல்லது. நம்ம முடியோட ஆரோக்கியத்துக்கு அந்த இடத்துல நான் ஏற்கனவே தலைமுடி கொட்டுதல் குறித்த வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் இதை சொல்லியிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நம்ம தலைக்கு ரெகுலராக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நம்ம முடியோட ஆரோக்கியத்துக்கு. அடுத்து நாலாவது முக்கியமான தேங்காய் எண்ணெயோட பலன், அதுதான் இந்த வீடியோட மெயின் கண்டென்ட்னு சொல்லலாம். நம்ம வாயில வந்து நம்ம ஆயில் புல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது காமெடியாக தான் நான் பார்த்தேன். பட் ஒரு ஸ்டேஜில் நான் சும்மா ட்ரை பண்ணியும் பார்த்தேன். நானே உண்மையிலேயே வந்து இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஆயில் புல்லிங்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பார்த்தேன். இதில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குன்னு தெரியுது. அதில் முக்கியமான நன்மைகள் பார்த்தா நம்ம வாயில தான் இதோட முக்கியமான நன்மைகள். எடை குறைதோ இல்லையோ ஆயில் புல்லிங்னால, அதெல்லாம் அப்புறம். பட் நம்ம வாயில நம்ம கிருமிகள் வந்து நம்ம பற்களுக்கு இடையில எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியா கிருமிகள் நார்மலாக ஃப்ளோரா, பாக்டீரியல் ஃப்ளோரா இருக்கக்கூடிய நார்மல் நம்ம வாய்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிருமிகளோட ஃப்ளோராவை மெயின்டைன் பண்றது வந்து இந்த தேங்காய் எண்ணெய் மூலமா நம்ம ஒரு 10 to 20 நிமிடம் நம்ம வாயில வச்சு ஸ்விஷிங் த ஆயில் சொல்லுவாங்க, நம்ம பற்களுக்கு இடையில இப்படி நம்ம கொப்பளிக்கிறது, வாய்க்குள்ளாரியே இப்படி கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது டெய்லியுமே ஒரு 10 to 20 நிமிடம் இதை பண்றது அப்படிங்கிறது நம்ம வாயில வந்து அழுக்குகள் சேராம அதை வெளியேற்றுறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த ஆயில் புல்லிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி தண்ணியில வாய் கொப்பளிச்சுட்டு பிரஷிங் பண்ணோம்னா நம்ம ஈறுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்மளுக்கு இந்த பற்களுக்கு இடையில நிறைய கிருமிகள் உள்ள போய் சேரும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து இதுதான் வந்து ஜிஞ்சிவான்னு சொல்லுவாங்க நம்ம பல்ல, இது வந்து பல்லு. ஸோ இந்த ஜிஞ்சிவா டீத்துக்கு இடையில இருக்க இந்த சல்கஸ்ல தான் பொதுவா வந்து கிருமிகள் நிறைய இருக்கும். இது மேல் பகுதியில் இருக்கிறத விட பல்லோட உள் பகுதியில் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய படியும். ஸோ இந்த இடத்துல படியக்கூடிய இந்த கிருமிகள் எல்லாம் நம்ம வந்து ஆயில் புல்லிங், தேங்காய் எண்ணெயில ஆயில் புல்லிங் அப்படிங்கிற விஷயம் பண்ணும்போது இந்த கிருமிகள்லாம் ஒன்று இறந்துடுது, இல்லைன்னா வந்து வெளியே போயிடுது. ஸோ அந்த வகையில் நம்மளுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம வாயோட ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஈவன் வாய்ப்புன்னு வரதெல்லாம் கூட நல்லா கம்மியாகுது. இதை நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தது. முக்கியம்
முக்கியமான ஒரு விஷயம் இங்க நிறைய பேருக்கு இன்னுமுமே பிரஷிங் பல் விளக்குறது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்குங்க. யாருமே இது சரியா பண்றது கிடையாது. எனக்கு தெரிந்தவரை ரொம்ப சிம்பிளா 2 டெக்னிக் சொல்றாங்க. ஒன்னு வந்து பெரியவங்க எப்படி பல் விளக்கணும் அப்படிங்கிறது, ரெண்டாவது சின்ன குழந்தைகள் எப்படி பல்லு விளக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 டெக்னிக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தினமுமே அப்ளை பண்ணணும். பல் விளக்குதலை பொறுத்த வரைக்கும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. மாடிஃபைட் பாஸ் டெக்னிக், ஸ்டில்மேன் மெத்தட், ஹாரிசான்டல் ஸ்க்ரப் டெக்னிக், ஃபோன்ஸ் டெக்னிக், லியோனார்ட் டெக்னிக், ஸ்மித் டெக்னிக்னு. இதோட பல்லு விளக்குறதே இத்தனை டெக்னிக் அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, இதுல வந்து ஹாரிசான்டல் ஸ்க்ரப் டெக்னிக்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பெரும்பாலும் எல்லாரும் பண்றது இந்த ஹாரிசான்டல் ஸ்க்ரப் டெக்னிக் தான். ஸோ இந்த ஹாரிசான்டல் ஸ்க்ரப் டெக்னிக்ல நம்ம என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா, ப்ரஷ்ஷை எடுத்து கச்ச 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 நேராக தேய்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இது எல்லா அழுக்கையும் நீக்கும்னு சொல்ல முடியாது. என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜிஞ்சுவான்னு சொல்லக்கூடிய இந்த பல் ஈருக்கும் பல்லுக்கும் இடையில இருக்கிற அழுக்கை இந்த மெத்தட்ல நீக்க முடியாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்க வலது கை பழக்கம் உள்ளவராக இருந்தா நீங்க இந்த மாதிரி விளக்கும் போது அதிகமான அழுத்தம் உங்களோட இடது பக்க பற்கள் சைடு கொடுப்பீங்க. முக்கியமா உங்க இடது பக்க பற்கள் சைடு இந்த இடத்துல அதிகமான அழுத்தம் கொடுக்கும்போது இந்த இடத்துல எல்லாம் தேய்மானம் ஏற்பட்டு இந்த வி ஷேப்ல இருக்கும். இந்த வி மாதிரி தெரியுதுங்களா, இந்த விவே போயிடும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற எனாமல் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இடதுகை பழக்கம் உள்ளவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட பல்லோட வலது பக்கம் இந்த ஈர் பகுதி இது எல்லாமே வந்து டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால தான் வந்து இந்த ஹாரிசான்டல் ஸ்க்ரப் டெக்னிக்ங்கிற மெத்தடு அட்வைசபிள் கிடையாது. உலகம் முழுக்க எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட டெக்னிக் தான் இந்த முதல்ல சொல்லப்பட்ட மாடிஃபைடு பாஸ் டெக்னிக் தான். இதுதான் வந்து எல்லாருமே பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக், டாக்டர்கள் பரிந்துரைக்கக்கூடிய டெக்னிக். ஸோ அந்த டெக்னிக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன விதமான பிரஷ் யூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். எப்பவுமே பிரிசில்ஸ் வந்து சாஃப்டா இருக்கிற மாதிரி சாஃப்ட் பிரிசில்ஸ் எப்பவும் யூஸ் பண்ணுங்க. ஆனா பிரஷ் எல்லாம் எங்கப்பா நாங்க யூஸ் பண்றோம், நாங்களாம் வேப்பங்குச்சி தாப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி வேப்பங்குச்சி யூஸ் பண்ணி நம்ம பிரஷ் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல எல்லாம் நல்ல தேய்மானம் ஏற்பட்டு இந்த ஈறுகள் பற்களுக்கு இடையில எல்லாம் ஈஸியா டேமேஜ் ஆயிரும், பல்கள்லாம் வீக் ஆயிரும், அப்புறம் பல் கூச்சம் பல் சொத்தை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால வந்து வேப்பங்குச்சி அப்படிங்கிறதுலாம் நாட் அட்வைசபிள். அது ரொம்ப ஹார்டான ஒரு குச்சிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதெல்லாம் நாட் அட்வைசபிள். இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. சாஃப்டான பிரிசில்ஸ் உள்ள டூத் பிரஷ் வந்துருச்சு. அந்த காலத்தில் இந்த மாதிரி டூத் பிரஷோட பிரிசில்ஸ் கூட ரொம்ப சாஃப்டா இருக்காது, ரொம்ப ஹார்டா இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு பிரஷஸ்லாம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து கிரிப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி, நல்லா குண்டாக இருக்க மாதிரி, நல்லா கிரிப்பு நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு ப்ரஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். பொதுவாக குழந்தைங்க அவங்களா ப்ரஷ் பண்ணக்கூடிய சமயம் அப்படிங்கிறது 5 வயசுக்கு மேலே அவங்களே ப்ரஷ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதையும் நம்ம கரெக்டாக எப்படி சொல்லித் தரணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ முதல்ல பெரியவங்களுக்கு பார்த்துருவோம். ஸோ முதல்ல வந்து இந்த மாடிஃபைட் பாஸ் டெக்னிக்கில் மெயினான ஸ்டெப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் இதுதாங்க. நம்ம ப்ரஷ்ஷோட ஆங்கிள், அதாவது எந்த ஆங்கிளில் நம்ம ப்ரஷ்ஷை பல்ல வைக்கிறோம் அப்படிங்கிறது, எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிஞ்சுவான்னு சொல்லக்கூடிய இந்த ஈர் பகுதிக்கும் பற்களுக்கும் இடையில ஒரு 45 டிகிரியில் இந்த ப்ரஷ்ஷை இந்த மாதிரி வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். வச்சு நம்ம ஸ்லைட்டாக ஹரிசான்டல், இப்போ ஹரிசான்டல் டெக்னிக் மாதிரி லைட்டாக ஒரு இந்த மாதிரி ஒரு 2-3 பற்களுக்கு இடையில் 45 டிகிரி ஆங்கிளில் இந்த ப்ரஷ்ஷை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரஷ்ஷை இந்த மாதிரி ஆட்டணும். ஆட்டி ஒரு ஸ்வீப், அவ்வளோதான், இப்படி கூட்டுற மாதிரி ஒரு ஸ்வீப். அதே மாதிரி இது மாதிரி ஒரு 15 to 20 வாட்டி ஒவ்வொரு 2-3 பற்களுக்கு இடையில 15 to 20 வாட்டி இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி ஸ்வீப் பண்ணும். அதே மாதிரி அடுத்து 2-3 பற்களுக்கு இடையில இதே மாதிரி 15 to 20 தடவை பண்ணி அப்புறம் ஸ்வீப் பண்ணும். அதே மாதிரி அடுத்த 2-3 பற்களுக்கு இடையில 15 to 20 தடவை. முக்கியமாக இந்த ஜிஞ்சுவான்னு சொல்லக்கூடிய இந்த ஈறுகளும் பற்களுக்கும் இடையில தான் இந்த அழுத்தம் கொடுக்கணும். கொடுத்து அப்படியே ஒரு ஸ்வீப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா சைடும் பண்ணணும். கீழேயும் இதே மாதிரி 2-3 பற்களுக்கு இடையில ஸ்வீப் பண்ணி ஸ்வீப் பண்ணணும். 2-3 பற்களுக்கு இடையில இந்த மாதிரி மூவ் பண்ணி ஸ்வீப் பண்ணணும். ஈறுகளுக்கு நல்ல மசாஜிங் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம 2-3 டீத்துக்கு இடையில இந்த மசாஜிங் கொடுத்து அதுக்கப்புறம் இப்படி ஸ்வீப் பண்ணும்போது இந்த மாதிரி மசாஜிங்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈறுகளுக்கும் பற்களுக்கு இடையில உணவு இருக்கும், சின்ன சின்ன உணவுகள் சிக்கி இருக்கலாம், பாக்டீரியா கிருமிகள் இருக்கலாம், நிறைய அழுக்குகள் அந்த இடத்துல சேரலாம். ஸோ அது எல்லாமே வந்து இந்த டெக்னிக்ல தான் சரியான முறையில் வெளியேறும். நம்ம ஹரிசான்டலாக இப்படி விளக்கும் போது பல்லுக்கு தான் டேமேஜ் ஆகுதே தவிர உள்நோக்கி தள்ளுறோம். நம்ம அந்த அழுக்குகளெல்லாம் இந்த மாதிரி ஹரிசான்டலாக இந்த மாதிரி நேராக விளக்கும் போது அழுக்குகளை உள்நோக்கி தள்ளுறமே தவிர வெளியேற்றுறது இல்லை. ஸோ அதனால தான் நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறோம், மாடிஃபைட் பாஸ்
டெக்னிக் யூஸ் பண்ணி அழுக்குகளை ஸ்வீப் பண்ணி வெளியேற்றுறோம். அடுத்து பல்லோட உள்பகுதியிலையும் இதே டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணணும். பல்லோட உள்பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து நம்ம ப்ரஷ்ஷை வந்து டேர்ன் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி 2-3 பற்களுக்கு இடையில ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து அப்புறம் அப்படியே ஸ்வீப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 என்னன்னா, இந்த பகுதிகள் நம்ம பல்லோட இந்த உள் பகுதியில் இந்த இடத்துல கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க, நீங்க கண்ணாடியில் பார்த்தாலே தெரியும், இந்த 2 பகுதிகளிலும் கண்டிப்பாக கரை படிஞ்சிருக்கும். அதனால அடுத்த ஸ்டெப்பு இந்த பகுதியை வந்து ஸ்ட்ரெயிட்டா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் மூவ்மெண்ட்ஸில் ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அழுக்குகள் வெளியே வந்துடும். அதே மாதிரி பல்லோட மேல் பகுதியும் இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பல்லோட அழுக்குகள் வந்துடும். இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்னன்னா, பல்லோட மேல் பகுதியில் ஜஸ்ட் இதே மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து ஸ்க்ரப் பண்ணணும். இதே மாதிரி ஒரு மூவ்மெண்ட் அழுத்தம் கொடுத்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பல் தேய்க்கிறதுல 3 ஸ்டெப்பு. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிட்டேன் மாடிஃபைட் பாஸ் டெக்னிக்கை. இந்த இத்தனை டெக்னிக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ப்ரஷ்ஷை வந்து இந்த ஸ்டில்மேன் மெத்தட்னா வந்து ப்ரஷ் வந்து இந்த ஈரக்கடையில் வைக்காமல் மேலேருந்தே வைக்க சொல்கிறாங்க, வச்சு ஃபுல்லாக இப்படி ஸ்வீப் பண்ண சொல்கிறாங்க. அது வந்து ஸ்டில்மேன் மெத்தட்ங்கிறாங்க. பட் நம்ம பெஸ்ட்டு வந்து மாடிஃபைட் பாஸ் டெக்னிக் தான். அதே மாதிரி குழந்தைகளுக்கு ப்ரஷ் பண்ணுறதை சொல்லி தரும்போது எப்படி ப்ரஷ் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். பொதுவாக குழந்தைகளுக்கு ப்ரஷ் பண்ணுறதை சொல்லி தரும்போது முதல்ல 1 to 3 வயசு குழந்தைகளுக்கு நாம் தான் ப்ரஷ் பண்ணி விடுவோம். அவங்களுக்கு குழந்தைங்க டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த எவ்வளோ பேஸ்ட் வைக்கிறோங்கிறது முக்கியம். ஒரு அரிசி எவ்வளோ சைஸ் இருக்குமோ அந்த ஒரு அரிசியோட சைஸ் அளவில் தான் நம்ம பேஸ்ட் வைக்கணும் குழந்தைங்களுக்கு, 1 to 3 வயசு குழந்தைங்களுக்கு. இதே வந்து 3 to 6 வயசு குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கு ஒரு நிலக்கடலை சைஸில் நம்ம பேஸ்ட் வைக்கலாம். இவ்வளோதான் இருக்கணும். ஒரு நிலக்கடலை எவ்வளோ பெருசோ அந்த சைஸில் தான் நம்ம பேஸ்ட் வைக்கணும் 3 to 6 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு. ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு பேஸ்ட் வச்சாச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு என்ன விதமான டெக்னிக்னா, மாடிஃபைட் பாஸ் டெக்னிக் மாதிரி இப்படி 2-3 பற்களுக்கு இடையில வச்சு இப்படி ஸ்வீப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி தருது குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன்ஸ் டெக்னிக் தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது சர்க்குலர் மோஷன், ரவுண்டாக இருக்கணும், இப்படி சர்க்குலராக நம்ம மூவ்மெண்ட் பண்ணணும் ப்ரஷ்ஷை. ஸோ அதுதான் வந்து ஃபோன்ஸ் டெக்னிக் ஈஸியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு கற்றுத்தரது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணுப்பா, நல்லா சுற்றி விளக்குப்பா அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜிஞ்சுவா ஈறுகள்லேருந்து பற்கள்லேருந்து எல்லா ஏரியாவுமே கவர் ஆகும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதை மட்டும் பண்ண சொல்லுங்கள். ஒரு சர்க்குலர் மோஷனில் இந்த பல்லோட வெளிப்பக்கம் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி பல்லோட உள்பக்கம் வந்து இதில் சொன்ன மாதிரி தான், மாடிஃபைட் பாஸில் சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்வீப் பண்ண சொல்லுங்கள், ஃப்ரண்ட் பேக்கு ஸ்வீப் பண்ண சொல்லுங்கள், அப்புறம் பல்லோட மேல் பகுதியில் தேய்க்க சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முறை. முக்கியமான விஷயம் இதில் என்னன்னா, மினிமம் குழந்தைங்களுக்குலாம் 2 நிமிஷம் ஒரு பல் விளக்குற டைம் அப்படிங்கிறது 2 மினிட்ஸ். அதை தயவு செஞ்சு யாரும் மறந்துடாதீங்க. குழந்தைங்க வந்து உள்ள பாத்ரூம்குள்ளே போன உடனே தான் ப்ரஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு திரும்பி வந்துடுவாங்க. ஆனால் அவங்க சரியாக ப்ரஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மினிமம் 2 நிமிஷமாவது அவங்க ப்ரஷ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு அலாரம் கூட செட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி 2 மினிட்ஸ் அலாரம் செட் பண்ணி வச்சு அதை முடிச்சு வந்து ப்ரஷ்ஷை கழுவுனாங்கன்னா வெரி குட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம பாராட்டலாம், இல்லை ஏதாவது ப்ரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்து அவங்க ப்ரஷிங்கையும் கரெக்டாக இம்ப்ரூவ் பண்ணணும். 2 மினிட்ஸ் அவங்க மினிமம் விளக்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஆக நம்ம காலையில் இந்த கோகோனட் ஆயில் புல்லிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ராப்பர் மெத்தடில் ப்ரஷிங் பண்ணும்போது கண்டிப்பாக பற்களோட ஆரோக்கியத்தை, ஓரல் கேவிட்டி சொல்லக்கூடிய நம்ம வாயோட ஆரோக்கியத்தையும் நம்ம பாதுகாக்க முடியும். வாய் துர்நாற்றம் குறையும், நல்ல ஒரு புத்துணர்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ குறித்து வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கமெண்ட் செக்ஷனில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தப்பாக இருந்தாலும் அதை நல்ல ஒரு டீசெண்டாக இந்த மாதிரி சொல்கிறாங்கடா, ஸோ டாக்டர் நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, எங்களுக்கு ஓகே, ஆனால் இது மட்டும் எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குங்கிற மாதிரி நிறைய ரொம்ப ஜென்டிலான கமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ உண்மையிலே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நினச்சி எனக்கு இந்த நேரத்தில் ரொம்ப பெருமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே கரெக்டும் கிடையாது, நீங்கள் எதுவுமே தெரியாதவங்களும் கிடையாது. ஸோ நம்ம 2 பேர் சேர்ந்தால் தான் எந்த விஷயமும் கற்றுக்க முடியும். அதனால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.